செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப மத்திய வெளியுறவு அமைச்சகம் தற்போது ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்தியர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்று தற்போது ஆணை பிறப்பித்திருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்தியர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தற்போது அந்த ஆணையில் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அந்த ஆணையின் முழுமையான விவரங்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் பல்வேறு உத்தரவுகளை இந்தியர்களுக்கு தற்பொழுது பிறப்பித்து வருகிறது. மிக முக்கியமாக விசாக்கள் என்பது ஏற்கனவே பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த 27ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ள அந்த விசாக்கள் என்பது 27ஆம் தேதியோடு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரம் பிறப்பித்துள்ளது. இந்தியர்கள் பாகிஸ்தானில் சென்றிருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருமே மே 1ஆம் தேதிக்குள் இந்தியாவிற்கு திரும்ப வேண்டும் எனவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கான அந்த விசா என்பது 27ஆம் தேதியோடு ரத்து செய்யப்படும். ஆனால் மருத்துவ விசாக்களுக்கான அந்த ஒரு வேலிடிட்டி என்பது 29ஆம் தேதி வரை இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதற்குள் அவர்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வ ஒரு அரசாணையாக பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வெளிநாட்டு தூதர்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்களுக்கான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பஹல்காமுடைய துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாகவும் அதில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்ன, இந்தியாவுடைய முடிவுகளுக்கு மற்ற நாடுகள் துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தும் அந்த ஒரு ஆலோசனையின் பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச உள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனையின் பொழுதும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான புதிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மற்ற நாடுகளுடைய தூதுவர்கள் கலந்து ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு புதிய கோட்பாடு உலகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் இந்த ஆலோசனையின் பொழுது முன்வைக்க உள்ளதாகவும் முதற்கட்ட தகவலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. சுசித்ரா, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க.